திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். சபையில எல்லாருமே வந்து எந்திரிச்சு கை தட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தினம் இருக்கார்ல, அவர் வந்து ஸ்டேஜில வச்சு நம்ம வேலனுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி பரிசெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு ரஞ்சித் வந்து பயங்கரமான கடுப்புல இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து லேப்டாப்ப காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் ரூமுக்குள்ள போய் தேடி பார்த்தா லேப்டாப் இருந்த இடமெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. எல்லாத்துக்குமே பயங்கரமான டவுட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ரஞ்சித் வந்து நம்ம வேலன் மேலே வந்து பழிய போட்டுறாங்க. மாமா பார்த்தீங்களா மாமா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் வந்து உங்களை இப்படி வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேலனை நம்பி இப்படி அவமானப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரத்னம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னம் இருக்கார்ல, அவங்க வந்து கட்சி ஆளுங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, நாங்களே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கூட்டத்தை கூட்டியாச்சு, மீடியா எல்லாமே வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து லேப்டாப்பை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா கட்சி பேர் தான் கெட்டு போகும், நம்ம வேற சிஎம்க்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா வேலன் வந்து ஆட்டோவில் வந்து மாசா வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அவர் லேப்டாப்போட வராரு. அதை பார்த்த உடனேயுமே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. மெயினாக வந்து ரஞ்சித்துக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை, தலையும் புரியலை, காலும் புரியலை. லேப்டாப் வச்சுருந்த இடத்த எப்படி இவன் கண்டுபிடிச்சான், அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்போட வந்திருக்கானே, எப்படி லேப்டாப்போட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவருக்கால வேலன் வந்து வேகமாக ஓடி வராங்க ரத்னத்துக்கிட்ட. ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வாங்க லேப்டாப்பெல்லாம் கொடுத்துலாம், லேப்டாப் எட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேப்டாப் எட்டு வந்தாச்சா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஸ்டேஜில் போடுறாங்க. ஸ்டேஜில் போய் லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு இப்போ வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வராங்க. வந்து ஒவ்வொருத்தவங்களாம் லேப்டாப் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவனுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்து ஒரே அடியாக அவனை கட்சியிலேருந்து ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தா திருப்பி வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து நீ என்ன பண்ணாலுமே அதை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் ஐயா வந்து நான் என்ன பண்ணாலும் அவமானப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா லேப்டாப் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனேயுமே அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நமக்கு லேப்டாப்பு நம்ம ஸ்கூலு காலேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. அதுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம ஐயாவோட பிஏ வேலன் தான். வேலன் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனே ஒரு ஸ்டேஜில் நடக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேஜில் அவர் தான் அந்த ஃபங்க்ஷனை எல்லா ஏற்பாடும் பண்ணி நடத்தியும் வச்சுருக்காரு. அதனால் அவரை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கௌரவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அந்த இடத்துல கைதட்டி விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் ரத்ன சார் வந்து நம்ம வேலனுக்கு வந்து பொன்னாடை போற்றி அவருக்கு வந்து பரிசளிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரஞ்சித்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. என்னடா இப்படி வந்து மாஸ்க் காட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மேடைக்கு வந்து வாங்க, அதாவது கல்வித்துறை அமைச்சர் பிஏ ஆகிய வேலன் வந்து ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரின்ஸிபல் வந்து கூப்பிடுறாங்க. இவங்களும் அப்படியே மெதுவாக போகிறாங்க. போன உடனேயுமே அந்த இடத்துல பொன்னாடையை கொடுத்து போற்ற சொல்கிறாங்க. பொன்னாடையும் போற்றி விட்டுறாங்க ரத்னம் வந்து. அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு மெடல் மாதிரி கொடுக்காங்க. அதை வந்து கையில் வந்து கொடுக்காங்க. அதையும் வந்து நம்ம வேலன் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கினோடனே எல்லாருமே ஸ்டேஜில் வந்து கை தட்டி பயங்கரமாக உற்சாகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.